ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்க சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து 3வது லெசன் படிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து 3rd லெசன் படிக்கலாம். நான் படிக்காத லெசனை இப்போ படித்த லெசனை உங்களுக்கு அப்புறம் திரும்ப போடுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் லெசனில் வந்து அந்த வரலாறு எப்படி மனுஷனோட வரலாறு, மனிதன் தோன்றிய வரலாறு பற்றி இருக்கும். அடுத்த லெசனில் வந்து இரும்பு காலம் அதை பற்றிலாம் இருக்கும். இப்போ 3வது லெசன் படிக்க போகிறோம். பண்டைய நாகரிகங்கள் அது இருந்தது. இதில் வந்து மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் படித்தோம். திரும்ப இதை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டேன், அதனால் இப்போ நான் அதை படிக்கல, அப்புறம் நான் போடுறேன். ஸோ இந்த லெசனும் நல்லாயிருக்கும். எகிப்து, மெசபடோமியா, அப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், சீனா நாகரிகம் பற்றி இருந்தது இந்த லெசன். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 3வது பாடம் பார்க்க போகிறோம் வரலாறில். 9ஆம் வகுப்பு வரலாறு 3வது பாடம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மூணாவது பாடம் வந்து அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தென்னிந்திய வரலாறு இருக்கும்னு நினைக்கிறேன். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதனால் யாருக்குள்ள கற்றல் நோக்கங்கள். தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான தமிழ் இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, தமிழ் அல்லாத பிற மொழி ஆவணங்கள் ஆகிய சான்றுகளை சிறப்புகளை அறிதல். ஸோ நம்மளுக்கு எது மூலமாக நம்மளுக்கு தெரியுது? கல்வெட்டு, தொல்லியல் சான்று, இலக்கியம் இதெல்லாம் பற்றி அறிக்க போகிறோம். அப்புறம் திணை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகள் குறித்து தெரிந்து கொள்ளுதல். அடுத்து சங்க இலக்கியம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், நகரமயமாக்கம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல். ஸோ தமிழ் சமூகம் எப்படி இருந்தது, அவங்களோட பண்பாடு எப்படி இருந்தது, ஸோ இது நம்மளோட இதை பற்றி இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். சரியா? அறிமுகம். கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. தமிழகத்திற்கு வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். வெளிநாட்டினருடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது. தலைநகரங்களும் துறைமுக பட்டினங்களும் தோன்றின. நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. ஸோ தமிழ் மொழி வந்து முதல்ல எந்த வடிவத்தில் எழுதினாங்கன்னு பார்த்தா தமிழ் பிராமி மொழியில் எழுதியிருக்காங்க. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன. செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டன. ஸோ செய்யுள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொன்மை கால தமிழர்களின் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டுருவம் செய்வதற்கு பல வகையான சான்றுகள் உதவுகின்றன. அவையாவன செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த 4 முறையில் தெரிஞ்சுக்கிறோம். எதாவது தமிழ் இலக்கியத்தில் தெரிஞ்சுக்கிறோம், அதில் அந்த புக்கெல்லாம் படிக்கிறனால தெரிஞ்சுக்கிறோம். கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தொல்லியல் அகழாய்வு சான்றுகள், அகழாய்வு மூலமாக கிடைச்ச பொருட்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தமிழ் அல்லாத அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். ஸோ நம்ம ஊருக்கு வந்துட்டு போன அயல் நாட்டினரோட இலக்கிய குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், தொல்காப்பியம். எதெல்லாம் நம்ம வந்து தமிழ் இலக்கியம் சொல்கிறோம்? செவ்வியல்னா தொன்மையான தமிழ் இலக்கியங்கள். சரியா? தொல்காப்பியம் 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். என்னென்னா தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள். சங்ககால மக்களின் இவை வந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுகின்றன. ஸோ இந்த இதில் இருந்து தான் நம்ம வந்து சங்ககால மக்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறோம். தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் இதுலேருந்து. சரியா? அடுத்தது தொல்காப்பியம்.
தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். ஸோ முதல்ல கிடைத்த இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தாவே தொல்காப்பியம் தான். அது யார் எழுதினாங்க? தொல்காப்பியர். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா தமிழ் மொழியின் இலக்கணம். மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. 3வது பகுதியில் வந்து மக்களின் வாழ்க்கைக்கான இலக்கணம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா மக்களோட வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொல்லுது. ஸோ இதில் சொல்லுவாங்க தொல்காப்பியம் வந்து இலக்கணத்தையும் வாழ்வியலையும் ஒரு சேர கூறும் நூல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தொல்காப்பியத்தை. இப்போ வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் சொல்லுது, தமிழ் மொழிக்கான இலக்கணத்தையும் சொல்லுது. சரியா? 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எதை வந்து 14 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்கிறோன்னா 10 பாட்டு 8 தொகை இந்த 18 நூல்களையும் 14 மேல்கணக்கு நூல்கள் சொல்கிறோம். தமிழ் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள். சரியா? இதை 14 மேல்கணக்கு நூலை தான் வந்து காலத்தால் முற்பட்டவைன்னு சொல்கிறோம். முற்பட்டவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை 14 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தியவை. இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ன சொல்கிறோம்? காலத்தால் பிந்தியவை. கீழனா பிந்தியவை, மேலனா முந்தியவை, அவ்வளோதான். சரியா? 10 பாட்டு 8 தொகை வந்து 14 மேல்கணக்கு நூல், இவை காலத்தால் முந்தியவை. 18 கீழ்கணக்கு நூல்களும் இருக்குது, அது வந்து காலத்தால் பிந்தியவை. அதுக்கப்புறம் வந்தனால அது வந்து காலத்தால் பிந்தியவை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், அது மாதிரிலாம் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அதுதான் தமிழில் படித்ததே தான் இங்கேயும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், 10 ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8ம் வந்து 8 தொகை நூல்கள். அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 10 பரிபாடல், நற்றிணை, குறுந்தொகை. அடுத்தது 10 பாட்டு நூல்கள் என்னென்னு பார்த்தா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இந்த 10ம் வந்து என்னது 10 பாட்டு நூல்கள். இந்த மலைபடுகடாமுக்கு தான் இன்னொரு பேர் இருக்குது, கூத்தராற்றுப்படையெல்லாம் நம்ம தமிழில் படிப்போம், அதே தான். ஸோ என்னென்ன 10 பாட்டு நூல்கள்? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் வந்து 4. ஃபஸ்ட்டு 4 திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. அதுக்கப்புறம் பார்த்தா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. இந்த இதில் வந்து திணையை வச்சு வர்றது குறிஞ்சி, முல்லை, அது. ஸோ அந்த 2 இருக்குது. அடுத்தது பட்டினப்பாலை இருக்குது, நெடுநல்வாலை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம், இதெல்லாம் இருக்குது. சரியா? முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இது வந்து 5 திணைக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது. சரியா? மொத்தம் 10 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஸோ இந்த 10 வந்து 10 பாட்டு நூல்கள். அடுத்த 14 கீழ்கணக்கு. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து எம்புகின்ற 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு என தொடங்கப்பட்டுள்ளன. ஸோ இதில் வந்து வாழ்வியல் நெறிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. கீழ்கணக்கு நூல்கள் அவற்றில் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். இந்த 14 கீழ்கணக்கில் வந்து திருக்குறளில் 14 கீழ்கணக்கு நூல். சரியா? நம்மளுக்கு தேவையான அறநெறிகளை, வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை சொல்கிற நூல்களை தான் வந்து நம்ம 14 கீழ்கணக்கு நூல் சொல்கிறோம். திருக்குறள் எதில் வரும்னு பார்த்தா 14 கீழ்கணக்கு நூல். 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பால்களை பகுக்கப்பட்டுள்ளது. இதில் எத்தனை குறட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா திருக்குறளில் 1330. அதில் எத்தனை பால்கள் இருக்குன்னு பார்த்தா 3 பாட்கள், அறம், பொருள், இன்பம். அடுத்தது வந்து ஐம்பெரும் காப்பியம். இது ஐம்பெரும் காப்பியமும் எதில் வருது? 14 கீழ்கணக்கு நூல்களில் வருது. காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவலான நீண்ட இலக்கிய படைப்புகள். சரியா? இது வந்து கவிதை நயம் இருக்கும், செய்யுள் வடிவில் இருக்கும். நயம் வந்து கவிதை, வடிவம் வந்து செய்யுள். நீண்ட இலக்கிய படைப்புகளை வந்து நம்ம ஐம்பெரும் காப்பியம் சொல்கிறோம். ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம்,
மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது வந்து என்னது? ஐம்பெரும் காப்பியம். அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுக்களை குறித்து படிப்பது கல்வெட்டியல். ஸோ அதை குறித்து படிக்கிறதுக்கு என்ன பேர்? கல்வெட்டியல். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம். ஸோ எப்போ வரி வடிவம் ஆரம்பிச்சதோ அதுதான் வந்து வரலாற்றின் தொடக்க காலம்னு சொல்கிறோம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்? வரலாற்றின் தொடக்க காலம். அடுத்தது தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். ஸோ முதல்ல தமிழில் எழுதின வரி வடிவத்துக்கு என்ன பேர் சொன்னோம்? தமிழ் பிராமின்னு சொன்னோம். ஸோ அது வந்து எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. ஸோ இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. சமண துறவிகளிலும் குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தார்கள். ஸோ அங்கெல்லாம் யார் இருந்தாங்கன்னு பார்த்தா சமண துறவிகள். எங்கெங்கே வந்து பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்கு? கற்பாறை, குகை, வாழிடங்கள். ஓகே, அங்கே வந்து சமண துறவிகள் இருந்திருக்காங்க. இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டு கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். அப்படியே கூர்மையாக செதுக்கியிருப்பாங்க. அந்த இது தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு வேண்டி இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். அதற்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குகைகளின் உட்புறத்தில் வலுவெழுப்பான படுக்கைகளின் பாறைகளிலேயே செதுக்கி உருவாக்கியிருந்தனர். உலகியல் வாழ்வை துறந்து குகையில் வாழ்ந்த துறவிகளும் அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரசலூர், கொங்கர், புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்றும் காணலாம். பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைய கால வணிக வழிகளில் அமைந்துள்ளன. சரியா? ஸோ வணிகத்துக்கு போகிற வழியெல்லாம் இவங்க வந்து பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. சரியா? ஸோ எந்த இடம் தமிழ்நாட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு மாங்குளம் வருது. மாங்குளம், அடுத்து முத்துப்பட்டி, புகழூர், அரசலூர்லேயும் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்கு. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரசலூர், கொங்கர், புளியங்குளம், அடுத்தது வந்து ஜம்பை, மதுரை, இந்த இடத்துலலாம் வந்து கிடச்சிருக்கு. சரியா? அடுத்தது குறிப்பு. பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றில் மக்கள், உள்ளூர்காரர், சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவற்றை பால்படுத்தியதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவ்வாறு பாரம்பரிய பொது சொத்துக்கள் அல்லது மற்றவர்கள் சொத்துக்களை நாசம் செய்வதை நாச வேலைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது டூர் போகும்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் யாராவது கிறுக்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாராவது பிளேடில் செதுக்கிறது, கத்தியில் செதுக்க பார்த்தா பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். அது பேர் வந்து நாச வேலைகள் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஆராய்ச்சிக்கு அது பயன்படும். இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய முன்னோர்களோட அதெல்லாம் நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது. பாரம்பரிய பொது சொத்துக்கள் அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது வந்து நாச வேலைகள். சரியா? தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பள்ளம். ஸோ இந்த மாதிரி பள்ளம் வடிகிற இடத்துல அந்த இடத்துல தான் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கொடுங்கை அல்லது வாரி. ஸோ இந்த மாதிரி மழைநீருக்கு கீழே வடிஞ்சு போகிற மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல தான் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுது. இது வந்து அரசலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசலூர் தமிழ் பிராமி கல்வெட்டில் தாழ்படி. ஸோ அது வந்து படிக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? தாழ்படிவில் எடுத்து தான் இது பண்ணுவாங்க. பாறை படுக்கை, கொடுங்கை, புளியங்குளம். இந்த பாறை படுக்கை எங்கே இருக்குன்னா கொடுங்கை, புளியங்குளம். சரியா? நடுக்கற்கள். போர்க்களத்தில் மாநிறை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டன. ஸோ அதை வந்து போர்க்களத்தில் வீரமரணம் அடைஞ்சாலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் அதில் வந்து வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து நடுக்கற்கள் வைக்கிறாங்க. முல்லை நில வாழ்க்கை. இந்த நடுக்கற்களில் வந்து முல்லை நில வாழ்க்கையின் மக்களின் சிறப்பான செல்வ வளமான கால்நடைகள் இருந்தன. முல்லை மக்களுக்கு வந்து சிறப்பான செல்வ வளம் வந்து கால்நடை. சரியா?
ஆநிரைகள் இருந்தன. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கிக் கொள்வதற்காக சண்டையிட்டனர். முல்லைநில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு. இதை எதிர்த்து போரிட வருவதும் உண்டு. அப்போது இறந்துபடும் வீரர்களின் தியாகிகளாக போற்றி அவர்கள் நினைவாக நடுக்கற்களை நிறுவினர். சரியா? முல்லைநில மக்கள் ஆணிரைகளை அவங்க செல்வமாக வச்சுருந்தாங்க. அதை இன்னொரு இனக்குழு கவர்ந்து செல்ல வரும். அப்போ எதிர்த்து போரிடும் போது ஏற்பட்ட வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கற்கள் வச்சுருக்காங்க. சரியா? யார் யாருக்கு நடுக்கற்கள்? போரில் வீரமரணம் அடைகிறவர்களுக்கு, ஆணிரைகளை காப்பாற்றுறவங்க, அதில் வீரமரணம் அடைகிறவங்களுக்கும் நடுக்கற்கள் வச்சுருக்காங்க. போர்க்கள காட்சிகளையும் நடுக்கற்களையும் குறித்து அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்து சங்க இலக்கியங்களில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போர்க்கள காட்சியும் சொல்லியிருக்காங்க, நடுக்கற்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியத்தில். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஸோ நடுக்கற்கள் யாருக்கு தான் வைக்கணும், யாருக்கு வைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல இருக்க தொல்காப்பியத்திலே. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள், ஸோ அது எப்படி தான் பண்ணணும் அப்படின்றத தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. இது கேட்கலாம். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் எதில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன? தொல்காப்பியத்திலேயே சொல்லியிருக்காங்க. சரியா? தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை தாதம்பட்டி ஆகிய இடங்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. ஸோ புலிமான் கோம்பை தாதப்பட்டி அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தேனி மாவட்டம். புலிமான் தாதப்பட்டி தேனி மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை, புதுசாக பனைக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை புதுசு. புதுக்கோட்டையில் பொற்பனைக்கோட்டை, அதுலேயும் கோட்டை வருது, பொற்பனைக்கோட்டையிலையும் கோட்டை. பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை தாதப்பட்டி. இங்கெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுது. சரியா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் காணப்படுகின்றன. தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பையிலையும் தாதப்பட்டியிலையும், புதுக்கோட்டையில் பொற்பனைக்கோட்டையிலையும் காணப்படுது. சரியா? நான் ஏன் திரும்ப படிக்கிறேன்னா, திரும்ப என்னோடய வீடியோவை நானே பார்க்கும்போது எனக்கு அதை ரீச் ஆகணும், அந்த பாயிண்ட் ரீச் ஆகிடணும். அந்த பாயிண்ட்டை தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ யாருக்காவது போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, எக்ஸிட் ஆகிடுங்க. இப்போ எக்ஸாமுக்கு நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் கண்டினியூஸாக வீடியோ. தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை தாதம்பட்டி ஆகிய இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில். தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை தாதம்பட்டி. புலிமான் கோம்பை தாதப்பட்டி எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தேனி. சரியா? புலிமான் தேனி, தாதப்பட்டியும் தேனி, பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. இங்கே நடுக்கற்களில் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் காணப்படுகிறது. சங்க காலத்தை சார்ந்த நடுக்கற்கள் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. சரியா? நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. ஸோ வெறும் நடுக்கற்கள் தான் இருக்கும், அதில் உருவமோ சிலையோ இல்லை. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லைநில பகுதிகளில் பெரிதும் காணப்படுகின்றன. சங்க காலத்திற்கு அப்புறமும் பல்லவர் காலத்திலும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக நடுக்கற்களை காணலாம். யாருடைய நினைவாக அல்லது அந்த நடுக்கற்கள் நடப்பட்டனவோ அந்த வீரர் பெயர்கள் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டன. ஸோ சங்க காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் எந்த உருவமும் இல்லை. சரியா? ஆனால் பல்லவர் காலம், அதுக்கப்புறம் சங்க காலத்திற்கு அப்புறம் வந்ததில் தான் வீரர்களோட உருவத்தையும் பதிச்சு அந்த மாதிரி நடுக்கற்கள் வைக்கிறது வந்திருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கு. புலிமான் கோம்பை நடுக்கற்கள். புலிமான் கோம்பை எங்கே படித்தோம்? தேனி மாவட்டம். ரொம்ப முக்கியம் பாருங்கள். புலிமான் ரெண்டும் சேர்ந்தது தேன். புலிமான் ரெண்டும் சேர்ந்து தேன் எடுக்க போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிமான் கோம்பை நடுக்கற்கள். தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை. புள்ளிமான் கோம்பை ஆகும். அதான் புள்ளிமான் புலிமான் பண்ணிட்டோம் நம்ம. புலிமான் கோம்பை, புள்ளி வச்ச மான் அங்கே நிறையா இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த புள்ளிமான் புலிமான்னு பேச்சு வழக்கில் ஆயிடுச்சா. 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 2006 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூடிய அரிய நடுக்கற்கள் புலிமான் கோம்பையில்
கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்படுகிறது. இது இந்த மாதிரி இந்த வரி கொடுத்துட்டு இது எந்த கல்வெட்டில் காணப்படுதுன்னு கேட்பாங்க. புலிமான் கோம்பை கல்வெட்டில் காணப்படுது. கூடல் ஊர் ஆக்கோல் பெடுத்தியன் அந்தவன் கல் அப்படின்னு இருக்காமோ. கூடல் ஊர் ஆக்கோல் பெடுத்தியன் அந்தவன் கல். இதன் பொருள் கூடலூரில் ஆனிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். பாருங்கப்பா, எதுக்கெல்லாமா உயிரை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனிரை தானே அவங்களோட செல்வம். இப்போ வந்து ஒருத்தன் செயினை கட் பண்ணிட்டு போகிறான்னா அதை பிடிக்க துரத்துறாங்க தானே. ஸோ அவங்களோட செல்வத்தை காப்பாற்றி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அவங்க ஊருக்காக, அவங்க குழுக்களுக்காக அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. சரியா? மற்றவங்க கிட்டேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக, மற்றவங்கிட்டேருந்து அவங்க ஆணிரைகளை காப்பாற்றுறதுக்காக. இதுக்கு என்ன கூடல் ஊர் ஆகோல் பெடுத்தியன் அந்தவன் இதுக்கு என்ன பொருள்னா, கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசல் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். சரியா? நம்ம தீயன்னா தீயவன் நினச்சிப்போம், அவன் வந்து நல்லவன் போல இருக்கு. அவன் பேர் வந்து தீயன் நல்லவன், அவர் பேர். சரியா? அடுத்தது சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸோ அந்த மட்பாண்ட கலன் வாங்கும்போது சொல்லிடுவாங்க போல இருக்கு, எங்கள் பேரை போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போல்லாம் கூட நம்ம எவர் சில்வர் பாத்திரம் இதில் வந்து பேர் போடுவாங்க. அந்த மாதிரி சுடுமண் கலன்கள் வந்து மக்களோட பெயர்களை போட்டு வாங்குகிற பழக்கம் இருந்திருக்கப்ப. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன. இது கேட்கலாம், சுடுமண் பொறிப்புகள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. கொடுமணல் கீழடி சுடுமண் பொறிப்புகள். அடுத்தது, மேலும் எகிப்து நாட்டின் பெரேனிகா, குசிர் அல் காதீம் ஆகிய இடங்களிலும், ஓமன் நாடு கோர் ரோரி என்ற இடங்களும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர்கள் பொறுத்த சுடுமண் கலங்களில் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ நம்ம ஊரில் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. அப்புறம் எகிப்தில் எங்கே கிடச்சிருக்குன்னா பெரேனிகா, குசிர் அல் காதீம் ஆகிய இடங்களில். இது வந்து எகிப்தில் பெரேனிகா, குசிர் அல் காதீம். ஓமன் நாட்டில் வந்து கோர் ரோரி அப்படின்ற இடத்துல சுடுமண் பொறிப்புகள் கிடச்சிருக்கு. கோர் ரோரி ஓமனில். தமிழ் பிராமி எடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் மக்களின் பெயர்கள் பொறுத்த சுடுமண் கலங்கள் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ அந்த ஊருக்கு நம்ம தமிழ் பிராமி எழுத்து போயிருக்கு, பார்த்துக்கோங்க. ஓமனுக்கு போயிருக்கு, எகிப்துக்கு போயிருக்கு. ஸோ இங்கே யாராவது வணிகத்துக்கு வந்தவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓமன் நாட்டின் கோர் ரோரிலையும் எகிப்தில் வந்து குசிர் அல் காதீம்லேயும் பெரேனிகாலையும் கிடச்சிருக்கு. ஓகே. அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம். வரோம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம். இதன் மூலம் பண்டைய தமிழர்கள் மேற்கு ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள ரோமானிய பேரரசு பகுதிகளும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது குறித்து அறிய முடிகிறது. ஒரு பொருள் தமக்கு உரிமையானது என்பதை குறிப்பதற்காகவே அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழிகளிலும் உள்ளன. கப்பல்கள் அல்லது வண்டிகளின் பொருட்களை எடுத்து செல்லும் போது இவற்றை அடையாளம் காண்பது தங்கள் பெயர்களை எழுதினர். பிராகிருதம். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி தான் வந்து பிராகிருத மொழி. யாருடைய ஆட்சி காலத்தில்? மௌரியர் ஆட்சி காலத்தில். ஸோ தமிழ் பிராமி அது ரெண்டும் சேர்ந்துதான் தமிழ் பிராமி வந்திருக்கோம். என்னவோ மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பேசப்பட்ட மொழி. தொல்லியல் அகழாய்வு களங்கள். தொல்லியல் அகழாய்வு எக்ஸ்காவேஷன் பணி. தொல்லியல் அகழாய்வு வந்து எக்ஸ்காவேஷன் சொல்கிறோம். பண்டைய காலத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஓர் இடத்தை அகழ்ந்து சான்றுகள் கிடைத்த பொருட்களை முறைப்படியாக திரட்டி ஆராய்வதாகும். அதுதான் வந்து தொல்லியல் ஆய்வு சொல்கிறாங்க. வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடங்களிலும்
சேலத்தின் பட்டணம் என்ற இடத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிட்டியுள்ளன. ஸோ இதில் தொல்லியல் சான்று கிடைச்சிருக்கு. அரிக்கமேடு கண்டறியப்பட்ட உரைக்கிணறு. உரைக்கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அரிக்கமேடு. உரைக்கிணறுனா நம்ம என்ன படித்தோம் தமிழில்? சுடுமண் இதால் பண்ண வட்ட இதால் பண்ண சுடுமண் இதில் பண்ணதானே உரைக்கிணறு. அதுதான் பாருங்கள், வட்டமாக இருக்குது. சுடுமண்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு உரைக்கிணறு. ஸோ வரலாற்றின் தொடக்க காலத்தைச் சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் வழியாக சங்க கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பட்டினம், காவிரிப்பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடங்களிலும் கேரளத்தின் கேரளத்தில் பட்டணம்ன்ற இடத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கே இருக்கு? புதுச்சேரிக்கு அருகில் என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். புதுச்சேரிக்கு அரிக்கமேடு இந்திய அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம். அரிக்கமேடு ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு. பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த JM கசால், நம் நாட்டின் கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர். சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைகிணறு, தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரமே இங்கு இருந்தமையே அவர்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். பாருங்கள், அரிக்கமேடு அகழாய்வு செஞ்சுருக்காங்க. அரிக்கமேடு எங்கே இருக்குன்னா புதுச்சேரிக்கு அருகில் இருக்குது. அங்கே அது சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு. சரியா? அரிக்கமேடு சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு. அங்கே யார் யார் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு பார்த்தா, பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், அவங்க 2 பேர். இவங்க பிரிட்டனை சேர்ந்தவங்க, ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர். அப்புறம் பிரான்ஸை சேர்ந்த JM கசால், இவரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. JM கசால், பிரான்ஸ். நம் நாட்டின் இந்தியாவை சேர்ந்த கோஷ் கிருஷ்ணதேவா, இவங்க எல்லாம் அரிக்கமேட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் கசால், கோஷ் கிருஷ்ணதேவா இந்தியா, ராபர்ட் எரிக் மார்டிமரும் வீலரும் பிரிட்டன். அவங்க அகழ்வாய்வு செய்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைகிணறுலாம் எங்கே கிடைச்சிருக்கு? அரிக்கமேட்டில். அப்புறம் தெரு ஆகிய உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் இருந்ததை வெளிப்படுத்தினார்கள். சரியா? அடுத்து இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ASI. அதுக்கு அப்ரிவியேஷன் கேட்பாங்க. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறையாகும். பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் பராமரிக்கிற வேலை யாருக்கு? நிர்வாகம் செய்கிற அமைப்பு தான் இந்திய தொல்லியல் துறை. இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குகிறது. ஸோ இந்திய தொல்லியல் துறை மத்திய அரசு, தமிழ்நாடு தொல்லியல் துறை தமிழ்நாடு. இவங்க என்ன பண்ணுறாங்க? நினைவு சின்னம், கட்டுமானம், இந்த பழைய கட்டுமானம், பழங்கால மக்கள் வாழ்ந்த இடம், இதெல்லாம் பராமரிக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம். தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் எப்போ வந்தது? 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. புதையல் சட்டம் 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. கலை கருவூலம் 1972. புதையல் 800லேயே வந்துருச்சு. அந்த கலை கருவூலம் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு, 1972. பழமை நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. நினைவு சின்னம், ஆய்வுக்களம், எஞ்சிய பொருட்கள் இது 1958 ஆகியவை வகுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது பண்பாட்டு பொருட்கள். செங்கற்கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், அணிப்புடைப்பு மணிகள், கேமியூ புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள், இன்டக்லியோ,
செதுக்கு வேலைப்பாடு போன்ற தொழிலாளர்கள் அகழ்வை மேற்கொண்ட இடங்கள் கண்டறிந்தன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும் பல வகை நாணயங்களும் அங்கே கிடைத்துள்ளன. தொல்பொருள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினைத்திறன், தொழிலகங்கள் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்தது அணி புடைப்பு மணிகள்னா என்ன, கேமியோனா என்ன என்பவை விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவையாகும். புடைப்பு மணிகள் விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை. ஸோ அதுக்கு அந்த நவமணிகள் மேலே உருவத்தை இது பண்ணியிருப்பாங்க போல. செதுக்கு வேலைப்பாடு கொண்ட அணிகலன் பட்டணம் கேரளா இதில் பண்ணியிருக்காங்க பாருங்க, உருவத்தை பொறிச்சிருக்காங்க போல இருக்குது. செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு இன்டாக்லியோன்றாங்க. இங்கே என்ன பண்ணோம், புடைப்பு மணிகள், அதுக்கப்புறம் செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள். விலையுயர்ந்த நம்ம நவமணிகளோட மேற்புறத்தில் பண்ணியிருந்தா அதை புடைப்பு மணின்னு சொல்கிறோம். உட்குழிவாக பண்ணியிருந்தா அதுக்கு இன்டாக்லியோ சொல்கிறாங்க. அடுத்தது நாணயங்கள். முதலாக சங்க காலத்தில் தான் செலாவணிக்கு பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. ஸோ நாணயங்களை எப்போ புழக்கத்துக்கு வந்ததுன்னா சங்க காலத்தில். சேர சோழ பாண்டிய அரசர்கள் நாணயங்கள், முத்திரைகள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகியவை சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்றாகும். கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்கள் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டையில் கிடைத்துள்ள ரோமானிய நாணயம், இங்களாவது ரோமன் நாணயம் கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களில் அவை கிடைத்துள்ளன. சில சமயம் மதிப்புயர் செல்வமாகவும் நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டன. சரியா, ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் நிறையா இருக்காமோ. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களும் அவை கிடைத்துள்ளன. அதுக்கப்புறம் மதிப்புயர் செல்வமாக ட்ரெஷராக அந்த கிடைச்ச நாணயத்தை பார்த்துக்கறாங்க. சரியா, முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள். அடுத்தது கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்படியே கட்டி மாதிரி கட்டியாக தங்க கட்டி, வெள்ளி கட்டிலாம் கிடச்சதுன்னா அதை புள்ளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்டவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருந்தன. தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் வெளிநாட்டினரின் குறிப்புகளும். தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் தொடக்காலத்து தமிழ் சமூகம் குறித்து அரிய தகவல்களை தருகிறது. பண்டைய தமிழ் சமூகம் உலகெங்கிலும் விரிந்த தொடர்புகளை கொண்டிருந்ததை தமிழ் அல்லாத சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. அர்த்த சாஸ்திரம். மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்து ஆட்சி முறையை எடுத்துரைக்கிறது. ஸோ யார், மௌரியர் காலத்தில் இருந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர். அவரோட கௌடில்யர் சொல்லுவாங்க, சாணக்கியர்னாலும் அவர் தான். அவர் யார் காலத்தில் இருந்தாலும் மௌரியர் காலத்தில். அவர் எழுதின நூல் தான் இந்த அர்த்த சாஸ்திரம். அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பொருளாதார ஆட்சி முறையை பற்றி சொல்லுது. பாண்டிய காவடகா என்ற நூலில் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். பாண்டிய காவாடகா அப்படின்ற நூல் பாண்டிய நாட்டில் கிடைத்த புக்கெல்லாம் பற்றி, முத்துக்கள், கடற்பொருட்களை பற்றி சொல்லுதாம். மகாவம்சம் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல். இது முக்கியமாக இலங்கையின் புத்த சமய வரலாற்றை, இலங்கையில் இருந்த புத்த சமய வரலாற்றை பற்றி சொல்கிற நூல் எதுனா மகாவம்சம். அந்த நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்து, குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. ஸோ குதிரை வணிகர்கள், தமிழ்நாட்டு வணிகர்களை பற்றிலாம் அந்த மகாவம்சம் புக்கில் சொல்லியிருக்கு. முக்கியமாக இலங்கையின் புத்த சமய வரலாற்றை சொல்கிறது தான் இந்த புக்கு. எந்த மொழியில் எழுதியிருக்காங்க, பாலி மொழி. முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு, குரோனிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் சொல்கிறது குரோனிக்கல், காலவரிசை. அடுத்தது எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். நம்ம தமிழில் படித்தோம் இல்லையா, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்.
எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்ஸ். எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். இது வந்து எந்த நூல்னா கிரேக்க நூல். எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்ஸ்ன்றது வந்து கிரேக்க நூல். இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி. இப்போ நம்ம எப்படி கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க ஒரு மேப் வச்சுருப்பாங்க போல இருக்குது கையில். பெரிப்ளஸ் இது வந்து கடல் வழிகாட்டி. அப்போ வந்து நம்ம முக்கியமாக கடலில் தானே பயணம் செய்வோம், அதனால் கடல் வழிகாட்டி. மாலுமிகள் இவ்வழிகாட்டிகளை கடற்பயணத்திற்கு பயன்படுத்தினார். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பை எரித்ரியன் எந்த பகுதியை சொல்கிறோன்னா செங்கடலை சுற்றி இருக்க பகுதியை வந்து எரித்ரியன் சொல்கிறாங்க. முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் என்னுடைய குறிப்புகள் உள்ளன. ஸோ எப்படி வந்து கடலில் பயணம் செய்யணும், எப்படி போனால் அது வந்து வழிகாட்டியாக இருந்தது. அதில் வந்து சேர சோழ பாண்டிய அரசர்களை பற்றி சோழ வரல சேர பாண்டிய அரசர்கள் குறித்து இந்நூலில் வந்து குறிப்பு இருக்குது. சரியா, சேர பாண்டிய அரசர்களை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது பிளினியின் இயற்கை வரலாறு. இயற்கை வரலாறு அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, பிளினி. ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். ஸோ இவர் வந்து ரோமானியர். மூத்த பிளினி, இதில் 2 பிளினி இருக்காங்க போல இருக்கு. இதில் வந்து மூத்த பிளினி வந்து என்ன எழுதுறாரு, இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கிறது. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடப்படும் பிளினி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் ஒசாலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். பாருங்கப்பா, எங்கள் மிளகு வணிகம் பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் ஒசாலிஸ் துறைமுகத்திலேருந்து, ஒசாலிஸ் துறைமுகம் வந்து ஆப்பிரிக்கா பக்கத்தில் வருதாமா, அங்கேருந்து பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினா எத்தனை நாளில், 40 நாளில் வந்து இந்தியாவுக்கு வந்துடலாம். ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு 40 நாள். அப்போது ஒசாலிஸ் துறைமுகத்திலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினா 40 நாள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது பக்காரே துறைமுகம் எது பக்கத்தில் வரதை கேட்பாங்க, கேரள கடற்கரை வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காரே துறைமுகத்தின் தற்கால பெயர் என்னென்று தெரியவில்லை. ஸோ பக்காரே துறைமுகம் வந்து கேரளாவில் இருந்திருக்கு. அப்போ அந்த பிளினி வந்து அந்த புக்கு எழுதும் போது அந்த பக்காரே துறைமுகம் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தா பாண்டிய மன்னர் கட்டுப்பாட்டில் இருந்தது. சரியா, இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிளினி ஆதங்கப்பட்டார். ஸோ இவங்க வந்து மிளகு எடுக்கிறதுக்கே ரோமானிய நிறைய செலவு பண்ணுவாங்க போல இருக்குது. சரியா, இதன் மூலம் மிளகு இருந்த மதிப்பின் பெரும் அளவிற்கு மிளகு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியாக அறிய முடிகிறது. ஸோ முக்கியமாக நம்ம தமிழ் இதுலேருந்து ரொம்ப என்ன தான் எடுத்திருக்காங்க, மிளகு தான் எடுத்திருக்காங்க. அடுத்து தாலாமியின் புவியியல். 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படங்கள் ஆகியவற்றை கொண்ட ஆவணங்களே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படங்கள் இவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். ஸோ அவர் வந்து ரோமானிய பேரரசை பற்றி இதை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கார். அதாவது தாலமியின் புவியியல் சொல்கிறாங்க. இதில் காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுகப்பட்டினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது தாலமியோட புக்கில் வந்து ரோமானிய பேரரசை பற்றி எழுதியிருக்காரா, அதோட நில அமைப்பு, அதோட விவரங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் வந்து நம்ம ஊரை பற்றி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, காவிரி பூம்பட்டினம் கப்ரிஸ் எம்போரியம்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. கொர்க்கை, கொர்க்கொய், அப்புறம் கன்னியாகுமரி கோமரியா, முசிறி, அது மாதிரி எழுதியிருக்காரு. அதை பற்றிலாம் அது எழுதியிருக்காரு தாலமியோட புக்கில். தாலமி என்ன புக்கு எழுதினாரு, தாலமியின் புவியியல் அப்படின்ற புக்கு. அது வந்து ரோமானிய பேரரசை பற்றி எழுதியிருக்கு. அதில் வந்து இந்த ஊரை பற்றியும் சொல்லியிருக்காரு. அடுத்தது பியூட்டிங்கேரியன் அட்டவணை. பெட்டிங்கேரியன் அட்டவணை, இங்கிலீஷ் அது பெட்டிங்கேரியன் அட்டவணை. நம்ம தமிழில் பியூட்டிங்கேரியன், பெட்டுங்கேரியன் நிலப்படம். பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலைப்படம். இதில் பண்டைய தமிழகம், முசிறி துறைமுகம், மேலும் பல இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளன.
ஸோ ரோமானிய பேரரசோட இதை தான் போட்டிருக்கு. அதில் வந்து முசிறியை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கு இலங்கை தீவு டேப்ரோபேன் எனவும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தீவை வந்து டேப்ரோபேன் அப்படின்னு இருக்காங்க. வியன்னா பாப்பிரஸ் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது. வியன்னா பாப்பிரஸ் வந்து எத்தனாவது நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு கிரேக்க ஆவணம். தற்போது இந்த ஆவணம் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னாவில் தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இதை வந்து இப்போ வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க, ஆஸ்திரிய நாட்டு தலைநகராக வியன்னாவில் வச்சு. சரியா? அங்கே இருக்க அருங்காட்சியகம் பேர் வந்து பாப்பிரஸ் அருங்காட்சியகம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இது வணிகர்களுக்கு இடையான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை ஆகும். இதில் வந்து 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஹெர்மோபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்கு குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகின்றன. இது வணிகர்களுக்கு இடையான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை. ஹெர்மோபோலான் என்ற பெயருடைய கப்பல், அதில் இருக்க வார்த்தை வந்து ஹெர்மோபோலன்ற கப்பலை பற்றி சொல்லியிருக்கு. ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான, இங்கே என்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகிறது. சரியா? அடுத்து பாப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாளில் தயாரிக்கப்பட்ட தாளாகும். அக்காலத்தில் எழுதுவதற்கு இதை தான் பயன்படுத்தினார். சரியா? எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள். அடுத்தது சங்க காலம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்ததா? ஓகேப்பா. ஓகே, பை.